ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்பட்டுவிடக் கூடாது. ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நாங்க இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பது என்பது மீண்டும் ஒரு உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. இரண்டாவது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்பட்டுவிடக் கூடாது. மூன்றாவது, மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக அணி அதிமுக அணி இரண்டுக்குமே எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அணிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலையில் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கு விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். வழிபாட்டிடங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டு படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே மாதிரி ரயில் நிலையங்களுக்கு அருகில் ஏராளமான கடைகள் இருக்கிறது. இந்த ரயில் நிலையங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் தினத்தோறும் போறாங்க வராங்க. அதனால ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளையும் உடனடியாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த கடைகள் மூடப்படுவதை வரவேற்கிற அதே நேரத்தில் அதுதான் தங்களுடைய வாழ்க்கை, பணி, வாழ்வாதாரம் என்று இருக்கக்கூடிய அதில் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் மாற்றுப்பணி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப எந்த துறையில் வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த துறைகளில் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். அதிமுக வரலாற்றில் இது ஒன்றும் புதுசா நடக்கிற மாதிரி ஒரு அதிசயமா எதுக்கு தமிழ்நாடு பேசிட்டு இருக்கு தெரியல. இது அதிமுகவில் வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். யார் பதவியை தக்க வைத்துக் கொள்வது, யார் அதிகாரம் செலுத்துவது என்கிற பவர்கான சண்டையை தவிர தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து நடக்கக்கூடிய சண்டை அல்ல. அதனால அது ஒரு உட்கட்சி தகராறு என்பது அதிமுகவின் வழக்கமான ஒன்று. அதுதான் இப்போது நடைபெறுகிறது. பின்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க.